குஜராத்ல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உலகத்திலே மிகப்பெரிய சிலையை அந்த மாநில அரசு மத்திய அரசு உதவியோட தன் மண்ணில் பிறந்தவரை பெருமைப்படுத்துற நோக்கத்துல கட்டியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஊர்ல தமிழங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க போராளிகள்லாம் எப்படி கட்டுக்கதை கட்டுறானுங்கன்னா, சீனாவுல கடலுக்கு நடுவுல 55 கிலோமீட்டருக்கு மக்கள் பயன்பாட்டிற்காக மேம்பாலம் அமைச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவுல மக்கள் வரி பணத்தை வீணாக்கி பட்டேலுக்கு செலவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரியறானுங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் நம்ம நாட்டை இழிவுபடுத்திட்டு அடுத்த நாட்டு பெருமையா பேசுற பயில யாருன்னு பார்த்தா, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மிகப்பெரிய துறைமுகம் அமைய இருந்த போது அதை எதிர்த்து போராடின பயிலுக்கு தான் இவங்க. அந்த துறைமுகம் திட்டம் வரும்போது இவனுக்கு என்ன சொன்னானுங்கன்னா, துறைமுகம் வந்தா மீன் வளம் எல்லாம் அழிஞ்சு போயிடும்னு உலகத்திலே மூளை இல்லாத ஒருத்தர் கூட நம்பாத ஒரு பொய்யை கிளப்பி விட்டானுங்க. அப்புறம் மதுரையில எய்ம்ஸ் அமைய இருந்தப்ப எங்க அப்பத்தாளுக்கு ஹிந்தி தெரியாது, அவ எப்படி எய்ம்ஸ்ல போய் வைத்தியம் பாப்பா அப்படின்னு கேட்ட ஒரு முட்டா கூட்டம் தான் இவங்க. இவனுங்களோட நோக்கம் சீனாவை பெருமை பேசுறதுக்காக இல்ல, நம்ம நாட்டை தரைக்குறைவா பேசுறதுக்கு தான். நியாயமா பார்த்தா நம்ம தமிழர்கள் என்ன பேசி இருக்கணும், அங்க பட்டேலுக்கு செலவு வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுல உலகையே கட்டியாண்ட ராஜராஜ சோழனுக்கு ஒரு சில கூட இல்லைன்னு பேசியிருக்கணும். அப்படி பேசியிருந்தீங்கன்னா நீ உண்மையான தமிழன். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம சீனா பாலம் கட்டுறான், இங்க சிலை கட்டுறானுங்கன்னு மக்களை குழப்பிட்டு திரியிறியே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நீ ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை கூட வைக்கலையேன்னு கேட்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு கல்லறை கூட கட்டலையேன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீ தமிழன். உண்மையிலே உனக்கு தமிழ் பட்டிருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. திப்பு சுல்தான் ராஜராஜ சோழனை விட எந்த விதத்துல சிறந்தவர்? வீரத்திலையா இல்ல அரசாட்சிலையா? அதெல்லாம் விடுங்க. முதல்ல திப்பு சுல்தான் தமிழரா? அவருக்கு பல கோடி ரூபாய் செலவுல மணிமண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. பட்டேல் சிலைக்கு இத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்க, மக்கள் வரி பணத்தை அழிக்கிறாங்கன்னு போராடுற நீ, திப்பு சுல்தானுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மணிமண்டபம் கட்டும் போது மக்கள் பணம் வீணாகுதுன்னு போராடினியா? அப்படி போராடி இருந்தீனா இப்ப பட்டேல் சிலையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு. சீனாக்காரன் பாலம் போட்டா மக்கள் பயன்பாட்டு இருக்கான், சேலம் 8 வழிச்சாலை போட்டா கார்பரேட்டுகள் தான். இதுல என்னடா நியாயம் இருக்கு? கொஞ்சம் யோசிங்க தமிழர்களே. தமிழ்நாட்டுல எத்தனை திட்டங்கள் வந்துச்சு, சில போலி போராளிகள் கிளப்புற பிரச்சனையால எத்தனை கம்பெனிகள் தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் பண்றதால பாதிக்கப்பட போறது அரசியல்வாதியோ தொழிலதிபரோ கார்பரேட் கம்பெனிகளோ கிடையாது. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம கம்பெனியா ஏறி இறங்கிட்டு கடைசியில் 5000க்கும் 10,000க்கும் கனவை தொலைச்சிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்க்கிற நீ ஒரு குடும்பம் தான்.